நான் யதார்த்தமாக போயஸ்கான வீட்டில் இருந்தா நான் ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது திருப்பி 14 கண்டிஷன். இந்த மாதிரி யாருக்கும் வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸில். என்ன கண்டிஷன் வருது? நீங்கள் சொந்தக்காரவங்கள பார்க்கக்கூடாது, ப்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது, நேராக ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து நேராக மருத்துவமனைக்கு போகலாம், மருத்துவமனையிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் வெளியிலே போகக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ்கார்ட வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷனில் வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ்கார்ட வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிவிடும் அப்படிங்கிறாங்க. நான் சரி உயிருக்கு போராடுறவங்கள போய் பார்த்தாகணும். சரி பரவாயில்ல, என்னோட சொந்தக்காரவங்க வீடு ஒன்று இருக்குது, அங்கே நான் தங்குறேன், டி நகரில் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவாக எங்கள் பக்கம்லாம் 15ஆம் நாள் தான் காரியம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா எனக்கு கொடுக்கல. அதனால் 10ஆவது நாள் பண்ணிட்டு நான் அன்னைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால் குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க.